தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் என்றது நம்ம விரைவில் ஆரம்பிக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் உங்களுக்கு தெரியும். செப்டம்பர் 11 செப்டம்பர் 20 ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் அதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து அதனுடைய ரிசல்ட் அப்படின்றது 21 நமக்கு ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரவுண்ட் 2 தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் செலெக்ஷனில் ரவுண்ட் 2ல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், அந்த ரீஅலாட்மெண்ட்டில் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செப்டம்பர் 26 ஜாயினிங் டேட்டு கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்டு கொடுத்துட்றாங்க. பொதுவாக வந்து ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆன மாணவர்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரவுண்ட் 1ல் சீட் அலாட் ஆன மாணவர்கள் நீங்கள் வந்து அந்த சீட்டே போதும், வேறு எந்த சீட்டும் நமக்கு தேவையில்லை, இது நல்ல காலேஜ், நான் கிடைச்ச காலேஜ் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்ச காலேஜே கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அந்த சீட்டை நீங்கள் ரிட்டைன் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது அன்னெசரியாக நீங்கள் ரவுண்ட் 2ல் போய் பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. காரணம் என்னென்னா, சில ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணிவிட்டு அவங்க ஒரு காலேஜை வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு மேபி அது வந்து கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காத காலேஜாக கூட இருந்துடலாம். அந்த மாதிரி சூழ்நிலை தள்ளப்படுவீங்க. அப்படின்றதுனால ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள் கிடைத்தது போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஆக்ஷனும் பண்ண தேவையில்லை, அதோடு நீங்கள் விட்டுடலாம். சரிங்களா? இல்லை நீங்கள் ரீஅலாட்மெண்ட் நான் போய் தான் தீர்வேன் அப்படின்னா ரீஅலாட்மெண்ட் போகலாம். நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும், ரவுண்ட் 1ல் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, ரவுண்ட் 1ல் ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும் சரி, அல்லது ரவுண்ட் 1ல் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க குறிப்பிட்ட டேட்டில் நீங்கள் ரிசைன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ரவுண்ட் 1ல் உங்களுக்கு சீட்டே கிடைக்கல அப்படின்னாலுமே சரி, இந்த கேட்டகரியில் யார் இருந்தாலுமே நீங்கள் ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரவுண்ட் 1ல் சீட்டே கிடைக்காதவங்க வேறு வழியில் நீங்கள் ரவுண்ட் 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு பேர் ரீஅலாட்மெண்ட்லாம் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணதும் தேவையில்லை. ரவுண்ட் 1ல் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. யார் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, ரவுண்ட் 1ல் ரெஜிஸ்டரே நீங்கள் பண்ணலை, ஏதோ ஒரு ஞாபகத்தில் நம்ம விட்டுட்டோம், ரவுண்ட் 2ல் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் கவுன்சிலிங்கில் அப்படின்னா மட்டும்தான் ரவுண்ட் 2ல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு கட்டிட்டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருந்தால் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லாம் பண்ணணும். அதுவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள், ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைத்து ஜாயின் பண்ண மாணவர்கள், அதே போல் ரவுண்ட் 2ல் ஜாயின் பண்ணிவிட்டு ரிசைன் பண்ண மாணவர்கள், ரவுண்ட் 2ல் சீட்டு கிடைத்து ஜாயின்டே பண்ணாத மாணவர்கள், நீங்கள் யாராக இருந்தாலுமே ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகலாம் செகண்ட் ரவுண்டில். அப்படி போகும்போது ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது உங்களுக்கு தேவையில்லை, சாய்ஸ் ஃபில் மட்டும் பண்ணணும். அந்த சாய்ஸ் ஃபில் நீங்கள் பண்ணும்பொழுது திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு 3 காலேஜ் லிஸ்ட்டு வைக்கிறீங்கன்னா அந்த 3 காலேஜில் எந்த காலேஜ் கிடைச்சாலும் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு சொன்னால், எந்த காலேஜ் கிடைச்சாலும் படிப்பீங்க அப்படின்னா அதை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, நீங்கள் மறுபடியும் நான் வந்து 30 காலேஜ் போடுறேன்னு போட்டுட்டு அதில் ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சுன்னா கட்டாயம் சேர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். ஜாயின் பண்ண மாணவர்கள் செகண்ட் ரவுண்டு போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சீட்டே கிடைக்காத மாணவர்கள் ரவுண்டில் போனால் எந்த காலேஜ் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா எதை ஒன்றா நீங்கள் பண்ணலாம். இந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.